வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கடைகளில் கிடைக்கக்கூடிய நேந்திர பஜ்ஜி, அதாவது கேரளா ஸ்டைல் பழம்பொரின்னு சொல்லுவாங்க, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக பண்ணிதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உள்ள பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே சமயம் இங்கே பாருங்கள் பஜ்ஜி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் வந்திருக்கு. அந்த பழம்பொரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பழம்பொரி பண்ணுறதுக்கு நேந்திரம்பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இதே நல்லா பழுத்த பழமாக வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பழம்பொரி நல்லா சுவையாக நமக்கு கிடைக்குங்க. ரொம்ப காய எடுத்துடக்கூடாது, ரொம்ப பழமாகவும் எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கனிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், நான் சூப்பராக நேந்திரம்பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு பழம்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பழம்பொரி பண்ணுறது பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு அரிசி மாவு. நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடையில் வாங்கல அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவு சுகர், கூடவே ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மைதாவில் சேர்த்து கலக்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அதனால் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ பழத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். பழத்தை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் திக்கான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ஸ்லைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அதில் டிப் பண்ணி உள்ளே போடும்போது உடஞ்சிரும். கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மாவில் டிப் பண்ணி போடும்போது உடையாமல் நமக்கு கிடைக்கும். நான் 2 பழத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி பழம்பொரி போட போகிறேன். இப்போ கட் பண்ண இந்த பழத்தை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்து பாருங்கள், 1 கப் அளவு மைதா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகரையும் ஏலக்காவும் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். ஒரேடியாக நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பழம்பொரி பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பஜ்ஜிங்க. ஸோ கேரளாலாம் போனீங்க அப்படின்னா நிறைய கடைகளில் இந்த பஜ்ஜி சேல் பண்ணுவாங்க. நம்ம கேரளா போய் பழம்பொரி சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. நேந்திர பழம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக நம்மளே வீட்டில் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், லைட்டாக கொஞ்சம் லூஸாகவும் இருக்க மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த கரெக்டான ஸ்ட்ரக்சர். நீ பாருங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி விழுகும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு பேனில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு நேந்திரம் பழத்தை எடுத்து நல்ல மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணிக்கலாம். அதுங்க இதே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா வாழைப்பழத்தையுமே நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம எடுத்துருக்க பழம் நல்லா கனிஞ்ச பழம் தான். அப்படிங்கும்போது 2-3 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராகவே பழம்பொரி ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
அவ்வளோதாங்க, சும்மா சூப்பராகவே பழம்பஜ்ஜி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. சும்மா பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள நேந்திரம் பழம் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா பழம்பொழி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரியான ஒரு பழமுறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.